எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் இந்தியன் ஆர்மி, அதாவது இந்திய இராணுவத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. இந்த வேலைவாய்ப்பு தமிழ்நாடு மற்ற மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் விண்ணப்பிக்க முடியும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்தினரும் இந்த வேலைவாய்ப்பில் பங்கேற்க முடியும். இது ஒரு அரசு நிரந்தர வேலை தாங்க. அதாவது சோல்ஜர், டெக்னிக்கல் கிளர்க்கு, ட்ரேட்ஸ்மேன், ஹவுஸ் கீப்பர் இது போல் ஜாப்புக்காக எடுக்கிறாங்க. 8வது 10வது 12வது படிச்சிருந்தாலே உங்களுக்கு போதுமானது தான். இதில் நேர்முக தேர்வு நடக்க போது அதில் நீங்கள் டைரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வேலையெல்லாம் கிடையாது. அது எந்த இடத்துல நேர்முக தேர்வு நடக்குது, எந்த தேதியில் நீங்கள் என்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்தா மட்டும் போதும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணிவிடுங்க. டெலிகிராமில் தாங்க எல்லா அப்டேட்டுமே கொடுப்போம். முக்கியமான நோட்டிஃபிகேஷனு, முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வருது, இது போல் விஷயங்கள் எல்லாம் நேரடியாக டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவோம். டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கவும் ரொம்ப வசதியாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி இந்த அப்ளிகேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்க்குறது அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைட்டை ஆன் பண்ணிக்கோங்க. 3 டாட் லைனை கிளிக் பண்ணிவிடுங்க. 3 டாட் லைனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணுங்கன்னா உங்களுக்கு இன்டர்பேஸ் இப்படி தான் ஷோ ஆகும். நான் லேண்ட்ஸ்கேப்பில் திருப்பி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்படி ஷோ ஆகுது அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு ஆப்ஷன் இருக்கும், இம்பார்ட்டன்ட் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இது நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டு வச்சுட்டு பண்ணாதான் ஷோ ஆகும். ஓகே, இம்பார்ட்டன்ட் டவுன்லோட்ஸ்ன்றது கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, இந்த நோட்டிஃபிகேஷனில் நான் எதை கரெக்டாக பண்ணுறேன்றதை பாருங்களேன். சரியா? ஓகே, அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. வெயிட் பண்ணுங்கள், ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சவுத் இந்தியன் இருக்கு இல்லையா, அதனால் கரெக்டாக அதை செலக்ட் பண்ணணும். வருது பாருங்கள். சரியா? நல்லா பாருங்கள். அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ரெக்யூர்மெண்ட் இன் பெட்டாலியன். சரியா? இன்ஃபேண்ட்ரி பெட்டாலியன், டிஏ ஆர்மி, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா டெரிட்டரியல் ஆர்மி ஃபார் யூனிட்ஸ் அண்டர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சரியா? டெரிட்டரியல் ஆர்மி குரூப் ஹெட் குவார்ட்டர்ஸ் சவுத்தர்ன் கமாண்ட். சரியா? கரெக்டாக இந்த நோட்டிஃபிகேஷன் தான். ஓகேவா? கரெக்டாக இந்த நோட்டிஃபிகேஷனை எதுன்றதை கரெக்டாக நான் லைன் போட்டு காட்டியிருக்கேன். அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த நோட்டிஃபிகேஷனை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது போல் டவுன்லோட் ஆகுங்க. இதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இந்த அப்ளிகேஷன் வேணால் நான் டைரெக்டாக லிங்க் கொடுக்குறேன். சரி, ஓப்பன் பண்ண உடனே இங்கே நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகுது. இப்போ நம்ம ஜாப் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே, இந்த டிஏ ஆர்மி இருக்கு இல்லையா, இந்த சவுதர்ன் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம முக்கியமாக என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறதை பற்றியும் பார்க்க போகிறோம். மற்ற ஸ்டேட் இருக்குது, சிம்பிளாக சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் டேட்டு தான் ரொம்ப மெயின். என்னென்ன போஸ்டிங்காக எடுக்கிறாங்க. சரியா? 101 இன்ஃபினிட்டி பெட்டாலியன் சொல்லிவிட்டு இது போல் போஸ்டிங், 106 பெட்டாலியன் இது போல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோடு, அதுக்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மெயினான விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம். வேக்கன்சி அப்படிங்கிறது சோல்ஜர், அதாவது ஜென்ரல் டியூட்டியில் 566 போஸ்டிங் எடுக்கிறாங்க. சோல்ஜரில் பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரெஸ்ஸஸ் ஏற்கிறாங்களே அவங்க ஒரு 30 பேரும், சோல்ஜரில் குக்கு சமைக்கிறவங்க இருக்காங்களே அவங்க மெஸ்ஸில் இருக்கிறவங்க ஒரு 2 பேரும், சோல்ஜரில் இஆர் இது போல் பார்த்தீங்கன்னா அசைனிங் அண்டு பார்த்தோன்னா இது போல் ஒவ்வொரு வாஷிங் மேனு இது போல் நம்ம மிலிட்ரி அப்படிங்கிறது சோல்ஜர் டைரெக்டாக இருக்கிறவங்க இவ்வளோ பேர், மற்றவங்களும் மிலிட்ரியில் சேர்த்துக்கு தான். சோல்ஜர் சீப்பு கிளர்க்கு பார்த்தோன்னா ஸ்டீவார்டு அண்டு பார்த்தோன்னா ஹுட் ஒர்க்கர். சரி, ஹவுஸ் கீப்பர் ஒரு 36 போஸ்டிங் கிட்ட எடுக்கிறாங்க. இது போல் பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங்காக ஜாப் எடுக்கிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. வேக்கன்சி டீட்டெயில் இது தான்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா வைஸ் வந்து ஷெட்யூல் ரெக்யர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஏரியா வைஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டர்னு கொடுத்துருக்காங்க. சென்டர் எங்கே கோலாப்பூரில் வந்து மகாராஷ்டிரில் நடக்குது அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. டேட்டு கொடுத்துருக்காங்க. டேட்டு எந்தெந்த டேட்டில் நடக்குது இதுபோல் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அண்ட் கேரளாவில் அதுக்கான டேட் அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்குது. சரியா, நான் வந்து அதையும் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒவ்வொரு மாதமும் வந்து எந்தெந்த டேட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்ட அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில் இப்போ நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிளியராக கொடுத்துட்டா பாருங்க. சென்டர் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் வந்து கொடுத்துருக்கான். சரி, கோயம்புத்தூர் தமிழ்நாடு பிஆர்எஸ் கிரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். லொக்கேஷன் எங்கேன்றதையும் கொடுத்துட்டான். சரியா, இதெல்லாம் எனக்கு கிளியராக பார்த்துக்கணும். அடுத்து வந்து மெட்ராஸு, இது பெட்டாலியன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூரில் லொக்கேஷன் எங்கேன்றது பிஆர்எஸ் கிரவுண்டு அப்படின்னு கொடுத்துட்டான். டேட்டு கொடுத்துருக்கான் பாருங்கள், இதுதான் மெயின். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடில் டேட்டு கரெக்டாக பார்த்துக்குங்க. 7 நவம்பர் 2024 அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நவம்பர் மாதம், அடுத்த மாதம் 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அக்டோபர் நடந்துன்னு இருக்குது. நான் முன்கூட்டியே இந்த வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன். நீங்கள் சரியான தேதியில் அங்கே போகிறதுக்கு முன்கூட்டியே வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, தமிழ்நாட்டில் பாருங்கள், அரியலூர், செங்கல்பட்டு, கூடலூர், தருமபுரி, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கரூர், கிருஷ்ணகிரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரிஸ், பெரம்பூர், புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், திருப்பத்தூர், திருவள்ளூர், திருவொற்றியூர், வேலூர் மற்றும் விழுப்புரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 7ஆம் தேதி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பிளேஸில், எந்த பிளேஸில், இந்த கிரவுண்டில், சரி, பிஆர்எஸ் கிரவுண்டு பிளேஸ் எங்கே, கோயம்புத்தூரில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அடுத்துங்க 8ஆம் தேதி நடக்குது. சரி, 8ஆம் தேதியும் வந்து நடக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், 8ஆம் தேதி எங்கே அப்படின்னா ஃபாலோயிங் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இதுலேயும் பாருங்கள், 8ஆம் தேதி சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, கன்னியாகுமரி, சேலம், மதுரை, தென்காசி, தேனி, திருவண்ணாமலை, சிவகங்கை, திருநெல்வேலி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருப்பூர், விருதுநகர், இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் தேதி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இதை வந்து தமிழ்நாடுக்கான ஷெட்யூல்டுங்க. 7ஆம் தேதி மற்றும் 8ஆம் தேதி நடக்கிறது. ஓகேவா, இப்போ கேரளாவில் சேர்ந்தவங்க இது வந்து கேரளா ஸ்டேட்டு. சரி, அவங்க வந்து 9ஆம் தேதி 10ஆம் தேதி பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க. நமக்கு 7ஆம் தேதி 8ஆம் தேதி பார்ட்டிசிபேட் பண்ணணும். பிளேஸ் எங்கே அப்படின்னா கோயம்புத்தூரில் பிஆர்எஸ் கிரவுண்டில். இதெல்லாம் வந்து கர்நாடகா. சரியா, இப்போ நான் தமிழ்நாடு சொல்லிட்டேன். கோயம்புத்தூரில் நடக்குது கிளியராக. சென்டர் வந்து இதெல்லாம் வந்து மகாராஷ்டிரா. இதெல்லாம் வந்து விஜயவாடா. ஓகே, இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோல்ஜருங்க. சோல்ஜர்னால் ஜென்ரல் டியூட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கேட்டகிரி எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் 10வது பாஸு, மெட்ரிகுலேஷன் 45% மதிப்பெண் வந்து நீங்கள் பெற்றிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. டி கிரேட் 33, 40 இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் ஆஃப் திஸ் கிரேட் 33, அவ்வளோதாங்க. சரியா, அதாவது பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 45% மதிப்பெண் பெற்றிருக்கணும். மேலே ஏஜ் கொடுத்துருக்காங்க 18 to 42 வயசுக்கு உட்பட்டவங்க நீங்கள் வந்து இதில் விண்ணப்பிச்சிக்க முடியும். சரியா, உங்கள் கையில் இருக்கிற டாக்குமெண்ட் எடுத்துன்னு போனால் போதுமானது. சரியா, நீங்கள் படித்தது மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு போகலாம். ஓகே, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அடுத்து வந்து சோல்ஜர் கிளர்க்குங்க. சோல்ஜருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 +2 படிச்சிருக்கணும். +2ல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸு, காமர்ஸு, சயின்ஸ் குரூப்பு 60 மார்க். சரி, 60% மார்க் வந்து இருக்கணும். சரி, மினிமம் வந்து 50% வந்து இருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து பார்த்தா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது தான். சரி, நோ ஸ்டிப்புலேஷன் அக்ரிகேட்டிவ் பர்சன்டேஜுங்கிறது இல்லை. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தோன்னா கிளாஸ் 8th வந்து ஹவுஸ் கீப்பருக்கு வந்து 8வது படிச்சிருந்தாவே போதும். ஓகேவா, அதுதாங்க. இதெல்லாம் அதர், இது வந்து ஒன்றும் தேவையில்லை. ஓகேவா, நல்லா தெரிஞ்சிச்சு. அது சோல்ஜருக்கு 10வது படிச்சுட்டு அதில் 45% மார்க்கு. கிளர்க்காக இருந்தால் +2 படிச்சிருக்கணும். ஆர்ட்ஸு, காமர்ஸ், சயின்ஸ் குரூப்பு 65% மார்க் இருக்கணும். சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேன் 10வது. வாஷிங், அதாவது பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பர், இவங்களுக்கெல்லாம் வந்து 8வது படிச்சிருக்கணும். இந்த சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேனுங்கிறது ஹவுஸ் கீப்பர் அண்டு மெஸ் கீப்பர் அப்படின்னு
டீட்டெயிலாக கொடுத்துட்டான் பாருங்கள். இங்கே படித்து பார்த்தா உங்களுக்கு கிளியராக வந்து தெரிஞ்சிட்டோம். ஓகேவா? கிளியராக இந்த பிடிஎஃப் வந்து நான் கொடுக்குறேன், டெலகிராமில் வந்து பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து இந்த அதர் எலிஜிபிலிட்டி இருக்குல்ல, இதில் என்ன சொல்லியிருக்காங்க முக்கியமாக அப்படின்னா, அதாவது பார்த்தோன்னா அந்தந்த தேதியில் அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது உறுதியாக சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதி 7, 8 இப்போதைய தேதிகளை எந்தெந்த ஸ்டேட்டு எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க போகணும் அப்படின்றது சொல்லியிருந்தோம் இல்லையா. கரெக்டாக அந்த தேதியில் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் போகணுன்றதை உறுதியாக சொல்லியிருக்காங்க. கீழே ஹைட்லாம் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி, அதாவது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 160 சென்டிமீட்ரு இருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா செஸ்ட்டு 82 சென்டிமீட்ரு, வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பரான டு வெயிட் ஏஜ் பேர் உன்னுடைய வயசுக்கேற்ற வெயிட் இருக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இது வந்து சர்வீஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன். அடுத்து ட்ரேட் டெஸ்ட்டு 2 மெத்தடுங்க. சரி, ட்ரேட் டெஸ்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்ரு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் கிளர்க்குக்காக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. டைப்பிங் பேசிக்லி நாலேஜ் வந்து இருக்கணும். சரி, அதை தான் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. டைப்பிங் அண்ட் பேசிக் நாலேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரேட்ஸ்மேன் சொல்கிறாங்களே, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சி, அது சம்மந்தப்பட்ட ஒரு திறமை ஓரளவு இருந்தாவே போதுமானது. ஓகே, அப்படியே ஸ்கூல் பண்ணேன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கு. ஓகேவா? ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ நிறைய இது சரியாக குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி, போலீஸ் இது போல் போடுறவங்களுக்கு கரெக்டாக தெரியும் 1 மினிட்ஸில் வந்து எவ்வளோ ரன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அப் டு 5 மினிட்ஸில் 30 செகண்ட்ஸில் போனால் 60 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 to 31 செகண்ட்ஸில் போனால் 40 மார்க்கு, 5 to 46 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணால் ஃபெயில் ஆகிடுவீங்க. அதாவது பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் எதை ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 31 to 42 வயசுக்குள்ளே அதேமாதிரி பிரித்து சொல்லியிருக்காங்க. வயசுக்கு ஏற்ற மாதிரி ரன்னிங் டைமும் அண்ட் மார்க்கும் வந்து பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லப்ஸுங்க. ஃபுல்லப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசு பேஸ் பண்ணி எத்தனை புல்லப்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ டைரெக்டாக இன்டர்வியூ வந்து செலக்ட் ஆகுறீங்க, எக்ஸாமினேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ரைட்டிங் எக்ஸாம் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து கேண்டிடேட்ஸ் குவாலிஃபைட் த ஃபிசிக்கல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது. அது OMR ஷீட்டில் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் வந்து எக்ஸாம் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் லைட் அண்ட் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி, அதுவும் CBSE மெத்தடில் தான் இருக்கும், அது சொல்லியிருக்காங்க. சரி, CBSE சரியா அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ சோல்ஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜுக்கு வந்து ஒரு 20 கொஸ்டினு, சோசியல் வந்து 5 கொஸ்டினு, மேக்ஸில் வந்து ஒரு 5 கொஸ்டினு கேட்பாங்க. கிளர்க்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் வந்து இப்போ 2 மார்க் வந்து கேட்குறாங்க. அதாவது ஜென்ரல் நாலேஜ் அண்ட் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. மற்ற டீட்டெயில் சோல்ஜர்ஸ் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கொஷின்ஸ் வந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. 40 மார்க் டோட்டலி வந்து மினிமம் பாஸுக்கு 32 எடுத்தால் பாஸ் தான். அதுபோல் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ட்ரேட்ஸ்மேனுக்கு அண்ட் வந்து 10வது பாஸ் பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு வந்து மினிமம் 32 எடுத்தால் பாஸு. மொத்தம் 100 மார்க்கு கேட்பாங்க. ஜென்ரல் நாலேஜு, சயின்ஸு, மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர் கிளர்க் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா? இது குறிப்பாக வந்து எப்படி மெத்தட்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, அடுத்து வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அதுபோல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க வந்து கிளியராக கொடுத்துட்டா பாருங்க. சரியா? ரீஜனல் சர்டிஃபிகேட் என்னென்ன வந்து இருக்கணும் அப்படின்றது, ரிலேஷன்ஷிப் இருந்தால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை எடுத்துன்னு வரலாம். ஆதார் கார்டு, பேன், அந்த ஃபோட்டோ காப்பீஸ் இதெல்லாம் வந்து கிளியராக வந்து பார்த்துக்குங்க. அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு நல்லது. உங்களுக்கு இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு லாஸ்ட்டாக வந்து எக்ஸாமினேஷனை வச்சு அதுக்கு பிறகு தான் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஒரு பெர்மனெண்ட் ஜாப்ன்றதால அவங்க முறைப்படி வந்து இதை வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். சரி, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லா மாவட்டமும் வந்து கலந்துக்க ஒரு அருமையான வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இந்த வாய்ப்பு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எங்கேயுமே அப்ளை பண்ண போகிறதே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூர் நான் சொன்ன பிளேஸு, அந்த பிளேஸில் வந்து உங்கள் கையில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. செலக்ட் ஆகிற யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கடைசியாக வந்து ரைட்டன் எக்ஸாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஜாப்புங்க.
இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து ஒன்லி மேல் கேண்டிடேட் சரியா? ஒன்லி வந்து மேல் கேண்டிடேட் ஒன்லி அப்ளை, ஃபீமேல் கேண்டிடேட் இது வந்து கொடுக்கல. ஒன்லி மேல் கேண்டிடேட் மட்டும் இந்த ஜாபுக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளியராக சொல்லிட்டேன். ஓகே, மற்ற ஜாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ ஆண் பெண் அதுபோல் ஜாப் உங்கள் டிஸ்ட்ரிக் வைஸ் ஜாப் எல்லாமே கொடுப்போம். நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.